மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். சூரியன் மறையும் வரை ஓட்டு போடலாம், தெரிகிறதா? சூரியன் மறையும் வரை இப்போ ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியன் 6 மணிக்கு மறையும் அஸ்தமனமாகும் என்ற பொழுது நீங்கள் 6 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். தளபதி விஜய் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே 2021 கொரோனா காலகட்டங்களில் அந்த இடைவெளி விட்டு நிற்கணும், அதனால டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால 8 மணி வரைக்கும் ஓட்டு பதிவு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்போ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. அது ஏன் காரணம்னா, அந்த கீழாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் பேருந்து தற்பொழுது இயக்கப்படவில்லை. அது ஏன் இயக்கப்படலாம், என்ன பிளான் வச்சிருக்காங்க ஒரு மேடம் தெரியும்னு வச்சுங்களேன். சரி, தற்பொழுது 11 மணி நிலவரப்படி எத்தனை சதவீதம் ஓட்டு சதவீதம் வந்திருக்கிறது, அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கா, என்னென்ன சிம்பிள் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. தளபதி விஜய் அவர்கள் ஓட்டு போட்டதை பார்த்தோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு கட்டி ஏறாங்கள கூட்டம். நான் முதல்ல எங்கள் ஊர் பிரியா தேட்டரில் இந்த லியோ படத்துக்கு கட்டி ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி ஒரு வைப்ரேஷன் நீங்கள் பார்த்துக்கிறேன்னா, எப்பா என்ன ஏறானுங்க. எல்லா பூத்துகள்லையுமே நான் தியேட்டர் வைப்ரேஷன்லாம் பார்த்தேன். அந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்து கட் அவுட்லாம் வச்சு இந்த பால விஷயம்லாம் பண்ணி உள்ளே போவாங்க இல்லை, அதே மாதிரி ஒன்று விஜய் கட் அவுட் மட்டும் தாங்க இல்லை, பாக்க எல்லாமே அதே மாதிரி இருக்கு. வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நம்மளால ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் கோட் இருக்குல்ல, விலை கொடுத்து வாங்கி எனக்கு புரியல. ஒன்று தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், இதனடா புதுசாக எலெக்ஷனுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. அதாவது எல்லாருமே இந்த ட்ரெஸ் கோடோட போய் ஓட்டு போடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்காது. நான் ரொம்ப பார்த்தது இந்த ட்ரெஸ் கோடுனா அண்ணாமலையோட ட்ரெஸ் கோடு. அண்ணாமலை சூப்பரான வேலை, அண்ணாமலை மசாரி, அதே மாதிரி மசாரி வேலை பார்த்துருக்குறாப்புல. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னாட்டா பிஜேபியிலேருந்து அவர் விலகுவதற்காக எல்லாமே தயாராகிட்டாங்க. அதற்கு பிறகு மத்தியில் கூப்பிட்டு மிரட்டினாங்க. இதனால் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னே நடந்தது. நீங்கள் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கின மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு விஜய் கூட போகலாமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பிளான் இருந்துச்சுங்களேன். அவர் ஒரு பிஜேபியால் விஜய் சேர்த்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறதுனால தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தார். இன்றைக்கி சூப்பராக ஏன்னா அவருக்கு சீட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது, அவர் வேண்டான்ட்டார். நீங்கள் கோவையில் நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றது. இல்லை, அங்கே நான் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு அவர் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவெடுத்து இன்றைக்கி என்ன கொடுக்கணுமா கொடுக்கப்பட்டிருக்காங்க. பல பிஜேபி நண்பர்கள் தலைவா கோடு வேர்டு அக்செப்டடு, நான் ஓட்டு போட்டுக்கிறேன்னு பிராங்கா போடுறேன், டிஎன் ஃபார் டிவிகேன்னு போடுறான். அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அண்ணாமலை செஞ்ச ஒரு காரியம் மிக சிறப்பான காரியம். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய சமம் பண்ணி விட்டாங்கப்பா. இன்னைக்கு கமலஹாசன் முசாரி, அந்த முசாரி என்ன பண்ணிங்கன்னா மாற்றம் தேவை ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாப்பல. அதே மாதிரி தலை அஜித் அவர்கள் ஓட்டு போட்டதை பார்த்தோம். தலை அஜித் அவர்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு அப்போ வந்து நிருபர்கள் கேட்டதாகவும், ஆமாம் நோ நீட் சேஞ்சுன்னு, நோ நீட் அப்படின்ட்டு வேண்டாம் மாற்றம் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவரே வந்து விளக்கமாத்த கையை கவ கொடுத்து சிறுப்பால் அடித்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்புலன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை, பொய் செய்தி யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னாரு. இது யார் பொய் செய்தி பரப்பினா தெரியுமா? முக ஸ்டாலின் தான் பேட்டி கொடுத்தாப்புல. வந்து அஜித் அவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு, சூப்பராக சொல்லிக்கிறாருங்கன்னு பேட்டி கொடுத்தாருல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை நம்ம தலை அஜித் கடிச்சு விட்டுக்கிறாப்பல. பொய் செய்தியை பரப்பாங்க முக ஸ்டாலின் அவர் கடிச்சுட்டு இருக்கிறாரு. தலை அஜித் அவர்கள் எந்த இடத்துல எந்த சிம்பிளும் சொல்ல, எப்படியோ ஒரு லவ் சிம்பிள் காமிச்சு விட்டாப்பல. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்தோம். தலையை வந்து நாங்கள் திரையில மட்டும் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. தலைவனை வந்து ஃபோட்டோ பார்த்தாலே எங்கள் சந்தோஷம். நேராக வந்து ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்காப்புல, அது சந்தோஷம் வச்சுங்களேன். அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் அந்த கொடுத்த ஒரு சிம்டம்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் 40% ஆஃப் பீப்புள் குடிச்சு நாசமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? இந்த திமுக தான் காரணங்கிற மாதிரி. இந்த திமுகன்னு சொல்லாம இது வந்து முசாரி சிவகுமார் முசாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒளியேற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். அவரும் தெளிவாக ஒரு சிம்டம்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு சிவராஜ் வந்து அதே ட்ரெஸ் கோட்ல ஓட்டு போட்டாக இருக்கட்டும், பல பிரபலங்கள் நேரடியாக வந்து நான் டிவிகேக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மிக சிறப்பாக இருந்துச்சு. அதை விட நிறுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது தாவேக்காவுக்கு நீங்கள் ஆதரவு தரும் விகிதமாக இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்கன்னு வச்சிருக்காங்கப்பா. 1.1 மில்லியன் பீப்புள் அதை வச்சிருக்காங்க. டிவிக்கு ஓட்டு போடுங்கிறதே வச்சிருக்காங்க. அதாவது 10 லட்சம் பேர். இந்த 1.1 இந்த ஒரு 10,10,000 பேர், இந்த 10,000 பேரை தூக்கிட்டு வெளிநாடுகள் உள்ளவங்க ஓட்டு போட முடியாதுன்னா
10 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே அந்த போஸ்ட்டை போட்டிருக்கானா, இன்ஸ்டாகிராம் விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் போடாமல் இருப்பாங்க, டிவிக்கு எத்தனை பேர் போடாமல் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு தாவேக்காக்கு மட்டும் பதிவாயிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு கிளர்ச்சி இருந்ததை பார்க்குறேன். சொல்ல போனால் 2021 இந்த 11 மணி நிலவரப்படி வெறும் 26.29% ஓட்டு தான் பதிவாயிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வருடம் 2026 காலையில் 11 மணி நிலவரப்படி, அதாவது மோர் தென் 38% பதிவாயிருக்கிறது. அதாவது 37.56%, அதாவது 2,15,40,712 ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. அதாவது போன வருஷத்தோட 10% காலையில் 11 மணிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். இது எல்லாம் யாரால நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோமே. எல்லாம் தளபதி அவருடைய மாயையில் நடந்தது, அந்த ஒரு தளபதிங்கிற ஒரு நபரால் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் ஓட்டு போட்டதை பார்த்தோம். போட்டு அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துனதை பார்க்குறோம். மைக்கு கொண்டாந்து தந்திரி காரணம் பார்க்குறோம், மைக்கில் மூஞ்சில் குத்துறாயா அந்த அளவுக்கு. தளபதி அவர்கள் இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வெற்றி கழிப்பில் வந்து ஓட்டு போட்டார். அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க போகிறது, இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நைட்டு வந்து ஒரு 6-7 மணிலேருந்து கூட்டம் தொடங்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே காலைல 10:30 ஆகுது, இன்னைக்கு 12 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதாவது எங்கள் ஊருக்கு போகணும், மதுரை, திருச்சி அந்த சைட்லேருந்து எல்லா ஊர்கள், அது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை இந்த சைட்லேருந்து பெரிய அளவில் அங்கே இருக்கிறாங்களே. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், திருச்சி, தஞ்சாவூர் எங்கேயிலேருந்து எங்கேயுமே பஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அது என்ன காரணம்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது நீ நட்டில் வைப்ப நினைச்சா உனக்கு லட்டில் வச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி, சாரி உனக்கு லட்டில் வைப்ப நினைச்சா நீ நட்டில் வைப்ப மாதிரி பல இளைஞர்கள் இந்த ஓட்டு போட வந்துகிட்டு இருக்காங்கிறது திமுக அரசுக்கு தெரியும். அவர்கள் யாரும் பஸ்ஸை இயக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது பெருசா போயிட்டு எல்லாத்துக்கும் திமுக குறை சொல்றீங்கன்னா, பஸ்ஸை கொடுக்க வேண்டியது நீயா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சிறப்பு பேருந்து அறிவிச்சு நீ இல்ல, இந்த எலெக்ஷனுக்கு சிறப்பு பேருந்து அறிவிச்சாரா இல்லையா முக ஸ்டாலின் அவர்கள்? அந்த பேருந்து என்ன அளவுல இயங்குனுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்ல. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 12 மணி நேரம் வெயிட் பண்றான் ஒருத்தன். என்னுடைய ஜனநாயக கடமை நான் ஆற்ற போறேன்னு இது வரைக்கும் நடந்திருக்காது மாதிரிலாம். கடந்த காலகட்டம் நடந்திருக்கா? இந்த காலகட்டம் நடக்குது. இதை திட்டமிட்டு முடக்குவதற்காக இந்த திமுக அரசு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய பச்சையா தெரியுது. இதை போய் சொல்லிக்கிட்டு திமுக இதை பண்ணுது அதை பண்ணு, கடந்த காலகட்டங்கள் போல கடந்த 2 வருஷமா இவ்வளோ முட்டுக்கட்ட போட்டாங்க. இந்த எலெக்ஷன் பூத்தப்ப நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்டா இந்த எலெக்ஷனுக்கு எப்படியாவது இந்த ஓட்டை கொண்டாந்து சேர்த்துருவார விஜய். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமான்னு 2.5 வருஷம் வயிற்றுலையும் வாயில அடிச்சுட்டு அழுதானோ அந்த போலி பத்திரிகையாளர்கள்லாம். அந்த ஓட்டை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு இந்த டிவிக்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்ச பாடு கிடையாது. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தொண்டை தண்ணி வரல கத்தி நீங்க விஜய் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒட்டச்சி நிறைவே இன்னைக்கு அந்த மக்களுக்கு கொண்டு போய் அந்த இளைஞர்கள் பெரும் பட்டாளமாக இன்னைக்கு புரட்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு ஊருக்கு வந்து ஓட்டு போடலாம்னு எல்லா இடங்களையும் எங்கேயுமே பஸ் கிடையாதுயா, எல்லாம் கத்துறாங்க. பல பேர் லாரியில ஏறி வர்றாங்க, பஸ்ல பின்னாடி தொத்திக்கிட்டு வராங்க. எவ்வளவு பேர் தனியா நான் எவ்வளவு செலவான பரவாயில்ல கார் பிடிச்சி வந்திருக்காங்க. சென்னையில இருந்து மதுரைக்கு கார் பிடிச்சி வந்திருக்கான். அவனுக்கு எப்படி ஒரு 8,000 செலவாயிருக்காது? ஒரு வண்டியில ஒரு 7-8 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க, அடைச்சு பிடிச்சி தான் வந்திருப்பாங்க. அவனுக்கு கடமை என்ன? இவ்வளவு அவன் செலவு பண்ணி கொண்டாந்து டிவிக்கு ஓட்டு பண்ண என்ன நிச்சயம்? எதற்காக இவ்வளவு? அதற்கு ஒரே ஒரு ஆள், விஜய்ன்ற நபரை நான் ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு மனுஷன் நினைச்சு இன்னைக்கு 12 மணி நேரம் கால் கடுக்க இன்னைக்கு கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்திலையும் இன்னைக்கு திருப்பூர்லையும் தஞ்சாவூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் எங்க பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கான என் சொந்த ஊருக்கு போய் நான் ஓட்டு போட போறேன்னு. இது அதிசயம். இந்த அதிசயத்தை நிகழ்த்தியது விஜய் என்பது இந்த உலக மக்களுக்கு, ஐ மீன் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா? பெரும் குடும்பமா ட்ரெஸ் கோடு, தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். எனக்கு இந்த சட்டம் வேணும், இந்த பெண் தான் வேணும், இந்த சட்டம் வேணும், இந்த பெண் தான் வேணும்னு பெண்களிலிருந்து ஆண்கள் அனைவரும் ஒரே ட்ரெஸ் கோடில் போய் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் ஓட்டு போடுறது இந்த பெரும் புரட்சியை கண்டு எனக்கு சந்தோஷமா இருக்கியா. உண்மையிலேயே இந்த சந்தோஷத்தை நான் கடைசியாக நான் எப்போ அடைஞ்சேன்னா 2015 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது இந்த மெரினாவில் நின்றுட்டு தான் ஒரு குரூப் நின்றுட்டு தான் ஒரு 5 லட்சம் பேர். அன்னைக்கு என் தமிழ் சமூகம் விழித்து கொண்டு இன்னைக்கு போராட தொடங்கி இருக்கிறது, தன்னுடைய அடையாளத்தை மீட்க போராடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் களிப்பில் இருந்தேன். அந்த களிப்பை நான் இன்னைக்கு உணர்ந்துக்கிறேன். எல்லா பூத்துகள்லையும் சரி ஓட்டு போட்டு சந்தோஷமா நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன், நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சொல்லும் போது எனக்கு அப்படியே சிலிர்த்து விட்டது, உடம்பே சிலிர்த்து விட்டது. எனக்கு என்ன பண்றதே தெரியல அந்த எமோஷனல. ஏன்டா என் தமிழ் சமூகம் நான் நினைத்து கொண்டிருந்த என் கனவாக இருந்த அந்த அரசியல் எழுச்சியை இப்பொழுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த எனக்கு கிள்ளி பார்க்குறேன் உண்மையா பொய்யாடாங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதற்கு பிறகு நான் போராட்டம் நடத்துவார்கள், தாவேக்காவினர் போராட்டம் நடத்துவார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி தாவேக்கா போராட்டம் நடத்தல, திமுக காரன் போராட்டம் நடத்திட்டு இருக்கா. என்னன்னா கள்ள ஓட்டு போடுறதுக்கு, ஆழ்வார்பேட்டையில் கள்ள ஓட்டு போடுறதுக்காக திமுக இறக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டுபிடிச்சி நம்ம டிவிக்கு நண்பர்களை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, அது பேர் கொண்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து டிவிக்கு ஆட்களை அடிச்சிருக்கிறாங்க. அது இஸ்லாமிய நண்பர்களை வந்து
இருந்திருக்காங்க நம்ம டிவிக்கு ஆட்கள்லாம். திமுக வந்து அடிச்சு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக தாவேகா இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்டப்படலாம். அது திருப்பத்தூர்ல நடந்திருக்கு, அந்த பிரச்சனை திருப்பத்தூர்ல நடந்திருக்கு. அது பிறகு வருத்தமான செய்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, சாட்டை துரைமுருகன், அவர் மேல இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், நேற்றுக்கு என்ன செஞ்சாருன்னா, அந்த கரூர்ல அந்த இறந்து போகும்போது அந்த பேரண்ட்ஸ் அழுதாங்கல்ல, அதை ஒரு வீடியோவா கவர் பண்ணி நேற்றுக்கு போட்டிருக்காப்புல. எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாராம். அதனால அவர் மீது தற்பொழுது எலெக்ஷன் கமிஷன் அவங்களே ட்வீட் போட்டு இந்த நபர் மீது நாங்கள் வழக்கு தொடர்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ஒன்றும் சொல்ல வர கிடையாது. 4ஆம் தேதி நீ 2% ஓட் பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா நான் உன்னை பெரிய ஆள் நினச்சி நான் உன்னை பற்றி பேசுகிறேன். நான் 2ஆம் தேதிக்கு பிறகு நான் உன்னை பற்றி பேச மாட்டேன். ஐ மீன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு நான் உன்னை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்டா எனக்குன்னு ஒரு தகாதாரம் இருக்குல்ல, டிவி கேக்குன்னு ஒரு தகாதாரம் இருக்குல்ல. 2% ஓட்டு வாங்காதவங்க கூட இல்லாமல் நம்ம சரிசமாக போட்டி போடணும். நான் எம்மா மாதிரி ஆள் நேஷனல் பார்ட்டியோட போட்டி போட்டு இருக்கோம். பிஜேபி வேறு இல்லை மாத்திரம் ஒன்றா தூக்கி போட்டு போயினே இருக்கும். புரியுதா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜபாளையத்தில் தற்பொழுது இந்த வாக்கு இயந்திரம் பழுதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இடங்களில் உள்ள நபர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அது போக ஒரு வருத்தமான செய்தி, இந்த வானூர் அது மட்டும் நாங்குநேரியில் அந்த பெரும்பத்துங்கிற கிராமத்தில் இன்னும் யாரும் வாக்குப்பதிவு செய்ய போகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நபர்களின் முடிவு வந்து சரியாக தவறானா அவருடைய முடிவு சரி. அந்த 2 கிராமங்களும் தலித் சமூகம் சார்ந்த கிராமங்கள். அங்கே தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நடந்து கொண்டு இருந்தது. அதை போய் அங்கே யாருமே இல்லை. நமக்கு தெரியும் நாங்குநேரில் எப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி நம்ம இந்த வானூரில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது சரியாக தெரியல. அவங்க ஒரு பெரிய கட் அவுட் வச்சு அங்கே நிறைய மேட்டர் போட்டிருக்காங்க. இன்னும் சரியாக அங்கே நியூஸ் வரலைங்களேன். அவர்கள் முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய உரிமை. நான் ஓட்டு போட வரலை அப்படிங்கிறது அவர் உரிமை மட்டும் கிடையாது, இந்த அரசுக்கு கேவலம். புரியுதா? ஆட்சியில் இருக்கிற நீங்கள் ஆட்சி நடத்துகிற இதே தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மக்கள் என்னால் ஓட்டு போட முடியாது, எனக்கு இந்த ஜனநாயக கடமையே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இத்தனை வருடங்கள் எங்களுக்கு அந்த ஜனநாயகன் படி, இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி எதுவுமே நடக்கலை. நீ ஜனநாயகனுக்கு போய் ஓட்டு போட்டுருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு, நான் உங்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய முடிவை நான் ஏற்கிறேன். பெரும்பகுதியாக நான் ஏற்கிறேன் தான் சொன்னேன். ஏன்னாட்டா அந்த ஜனநாயக நாட்டை நான் ஜனநாயகமாக வாழ முடியலைனால நான் எதுக்கு நான் ஜனநாயக கடமை ஆட்டணும்? அவங்க கேட்ட கேள்வி சரி. அது அவருடைய சில பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிராம மக்கள் போயிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் ரொம்ப சந்தோஷம். அவருடைய எல்லா குறைகளும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். அந்த கிராமத்து மக்கள் போய் ஓட்டு கேட்டோம்னா அவருடைய அந்த குறைகளை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல அரசு இருந்துச்சு, அதை பண்ணலை, அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பாக யாராவது ஓட்டு போடணும் எப்படியாவது போயிட்டு ஓட்டு போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வரும் எலெக்ஷனில் எப்படியும் ஒரு ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு வித்தியாசத்தில் கூட தாவேகா நண்பர்கள் தாவேகா வேட்பாளர்கள் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திமுக காரணம் பாடம் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிழவெல்லாம் தூக்கிட்டு ஓட்டு போகிறாங்க. எங்கள் ஊரில் அவங்க செலவில் கொண்டு வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. பல இடங்கள்லாம் பணம் பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கே அந்த பூத்துக்கு பக்கத்திலே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னத்தை பார்க்க போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவு இருக்குல்ல, இந்த வாக்குப்பதிவுங்கிறதான் பெரிய வியப்படைஞ்சிருக்கிறது. எப்படியும் 8 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம என்னென்னு பார்ப்போம். எப்படியும் 90% எட்டும் அளவுக்கு இந்த தமிழக வாக்குப்பதிவு இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கான்ஃபிடென்ட்டாக இருக்க மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெரிய அளவில் வைப் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தாவேகா வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருந்து கொண்டே இருக்கிறன. பெரிய அளவில் நம்ம ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் எப்படியும் 6-7 மணிக்குள்ள ஒரு வீடியோ போட்டுரும். அதில் வேறு எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.